புலிகேசி சக்கரவர்த்தி காஞ்சிக்கோட்டையோட முற்றுகையை நீடிக்கிற வரைக்கும் அவருக்கு தேவையான உணவு பண்டங்களை கொடுத்து ஜெயந்தவர்மன் உதவுறதுனும், அதுக்கு பிரதியா காஞ்சி மாநகரத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறமா அதனுடைய ஒரு பகுதியை அவர் ஜெயந்தவர்மனுக்கு தரதாவும் 2 பேரும் உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிறாங்க. ரொம்ப மிடுக்கோட மகேந்திர பல்லவர் உட்கார்ந்து ஓலைய படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஓலையில புலிகேசி சக்கரவர்த்தி சமாதான தூது அனுப்பி இருக்கிறதாவும், தான் காஞ்சி கோட்டைக்கு விருந்தாளியா வரத்துக்கு ஆசைப்படுறதாவும் எழுதியிருக்கு. காஞ்சி கோட்டையோட தெற்கு வாசல் வழியா மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் கோட்டையை விட்டு வெளியேறாங்க. கமலி சிவகாமியையும் ஆயன சிற்பியாரையும் ஒரு சின்ன பைய எடுத்துக்கிட்டு சுரங்க வழியில போறதுக்கு உதவி செஞ்சு அவங்க 2 பேரையும் அங்கிருந்து தப்ப வைக்கிறா. அவங்க 2 பேரும் வெளியில நடந்து வர இடத்துல வாதாபியோட சைன்யத்துல சில வீரர்கள் நின்னுகிட்டு இருக்காங்க. ஆயன சிற்பியார குதிரை மேல ஏத்துறாங்க. சிவகாமி மூர்ச்சையாய் விழுகிறா. 2 பேரும் வாதாபி சைன்யத்துக்கிட்ட சிக்கிக்கிறாங்க. சிவகாமி கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அவளை 4-5 வாதாபி வீரர்கள் ஒரு பல்லக்குல வச்சு வாதாபி நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவ நாகநந்தி அடிகளை சந்திக்கிறா. உடனே ஓடி போய் அவர் காலில் விழுந்து என்னுடைய அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சரா. தளபதி சசாங்கன் மூலமா ஆயனர் எங்க இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாகநந்தி அடிகள் அங்கிருந்து வேகமா கிளம்பி போறாரு. ஆயனர் தான் இதுவரைக்கும் பார்த்ததும் கேட்டதும் உண்மையா இல்ல நம்மளுடைய சித்த பிரம்மையான்னு புரியாத ஒரு மயக்க நிலையிலேயே வாதாபி வீரர்கள் இழுத்துக்கிட்டு போக ஒரு மலை உச்சிக்கு வந்து சேர்றாரு. ஒரு வீரன் அவருடைய கைய வெட்டறதுக்கு வாழ ஓங்குறான். அந்த நேரத்துல புலிகேசி சக்கரவர்த்தியே அங்க வந்து ஆயனரை காப்பாத்துறாரு. அவரை பார்த்த அதிர்ச்சியில ஆயனர் மலையிலிருந்து உருண்டு கீழே விழுகிறாரு. அவருடைய வலது கால் முறிஞ்சு போகுது. ஆயனரை தூக்கி ஒரு குதிரையில போட்டுக்கிட்டு புலிகேசி சக்கரவர்த்தி அரண்ய வீட்டுக்கு வந்து சேர்றாரு. ஆயனர் கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அவருடைய அரண்ய வீட்டுல சிற்பங்கள்லாம் சிதைக்கப்பட்டு தூண்கள்லாம் உடைக்கப்பட்டு வீடே மோசமான நிலைமையில இருக்கு. வாதாபி வீரர்களோட அட்டூழியம் இங்கேயும் நடந்திருக்குங்கிறத அவரு புரிஞ்சுக்கிறாரு. புலிகேசி சக்கரவர்த்தி கிட்ட கொஞ்ச நேரம் அவர் பேசுறாரு. திடீர்னு ஆயனருக்கு ஒரு சந்தேகம் வருது. இவ்ளோ தெளிவா தமிழ் பேசுறவரு உண்மையாவே சக்கரவர்த்தி தானான்னு. அந்த சந்தேகத்தை உடனே சக்கரவர்த்தி கிட்டே அவர் கேக்குறாரு. புலிகேசி சக்கரவர்த்தி தன்னுடைய தலைப்பாகைய கழட்டுறாரு. ஆயனர் திகச்சு போனவரா, நாகநந்தி அடிகளே நீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நாகநந்தி அடிகள் நான் தான் இவ்வளவு நேரம் புலிகேசியா வேஷம் போட்டேன்னு ஒத்துக்கிறாரு. ஏன்னா மாமல்லபுரத்தை சிதைக்கிறதுக்காக வாதாபியோட ஒரு பங்கு வீரர்கள் போயிருக்காங்க. என்னால முடிஞ்சா சிவகாமியை காப்பாத்த முடியும், இல்ல மாமல்லபுரத்தை காப்பாத்த முடியும்னு சொல்றாரு. ஆயனர் மனச கல்லாக்கிக்கிட்டு சிவகாமியை கடவுள் காப்பாத்துவாரு, நீங்க மாமல்லபுரத்தை காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. நாகநந்தி அடிகள் மாமல்லபுரத்தை நோக்கி சக்கரவர்த்தியோட வேஷத்துல கிளம்புறாரு. காஞ்சி அரண்மனையில மகேந்திர பல்லவர் மந்திர ஆலோசனை சபை கூட்டி இருக்காரு. சபையில இருக்கிறவங்க எல்லாம் மகேந்திர பல்லவரையே அடங்காத ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குண்டோதரன் கொண்டு வந்திருந்த ஒரு செய்தி தான். குண்டோதரன் மாமல்லபுரத்திலிருந்து வரதாவும், அங்க வாதாபி வீரர்கள் மாமல்லபுரத்தை தாக்க முற்படும் பொழுது புலிகேசி சக்கரவர்த்தியே அங்க வந்து அந்த தாக்குதலை தடுத்து வீரர்களை கூட்டிக்கிட்டு போனதாவும் அவன் சொல்றான். இதை கேட்டு அந்த அவையே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. புலிகேசி சக்கரவர்த்தி அவர் இட்ட கட்டளைய அவரே மாற்றும்படி எப்படி பண்ணீங்கன்னு மகேந்திர பல்லவரை ஆச்சரியத்தோட பாக்குது. அப்பதான் மகேந்திர பல்லவர் சொல்றாரு, நாகநந்தி அடிகளுக்கும் புலிகேசி சக்கரவர்த்திக்கும் உள்ள உருவ ஒற்றுமைய நீங்க யாருமே ஒழுங்கா கவனிக்கல. புலிகேசி சக்கரவர்த்தி இங்க வந்திருந்தப்போ அவருடைய கிரீடமும் அவருடைய உடை மாறியும் நம்மளுடைய கொள்ளர்களை வச்சு நான் ஒண்ணு செஞ்சு வச்சிருந்தேன். அதை இப்ப நாகநந்தி அடிகள் கிட்ட கொடுத்து அவரையே புலிகேசியா வேஷம் போட சொல்லி இங்கிருந்து சிறையிலிருந்து விடுதலை தரதா சொல்லி இருந்தேன். விடுதலை காசப்பட்டு நாகநந்தி அடிகள் தான் இதையெல்லாம் பண்ணாருன்னு சொல்றாரு. எல்லாரும் மகேந்திர பல்லவரோட அறிவு கூர்மையில பிரமிச்சு போறாங்க. அந்த நேரத்துல கமலி தலைவிரி கோலமா உள்ள ஓடி வந்து அழுது புலம்பரா. அவளை பார்த்து எல்லாரும் திகைக்கிறாங்க. அவ காலையில சுரங்க வழியா சிவகாமியையும் ஆயனரையும் தப்ப வச்சதாவும், இந்நேரம் அவங்க வாதாபி வீரர்கள் கிட்ட மாட்டியிருந்தாலும் மாட்டியிருப்பாங்கன்னு கதறி அழுதுகிட்டே மகேந்திர பல்லவரை காப்பாத்தும்படியா கெஞ்சரா. மகேந்திர பல்லவர் இவ்வளவு நேரம் கர்வமா இருந்ததுக்கு எனக்கு மிகப்பெரிய கர்வபங்கம் ஏற்பட்டுருச்சு. காஞ்சி மாநகரத்தோட மிகப்பெரிய கலை செல்வமே இப்ப பறி போயிடுச்சுன்னு சொல்லி போருக்கு கிளம்புறாரு. கொள்ளிடத்து கரையில பாண்டியன புறம் கண்ட வெற்றி வீரர் மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியோட அம்மாவையும் மாமாவையும் பாக்குறதுக்காக திருவெண்காட்டுக்கு வராங்க. அன்னைக்கு திருவெண்காட்டு கிராமமே அல்லோல கல்லோலம் பட்டுட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இந்த வரவேற்பை மிகப்பெரிய கொண்டாட்டமா கொண்டாடுறாங்க. 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்தோன்ன கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு உமையால் உள்ள போய் அழுக ஆரம்பிக்கிறா. என்னாச்சுன்னு பின்னாடியே போய் கேட்கவும்
தான் ஒரு பட்டிக்காட்டு பெண்ணனும் இப்ப மிகப்பெரிய தளபதியா இருக்கக்கூடிய பரஞ்சோதி தன்னை மணந்து பாரான்னு தெரியலன்னு ரொம்பவே கவலைப்படுறா. பரஞ்சோதி உள்ள போய் அவளை சமாதானப்படுத்தி, கண்டிப்பா உன்னதான் நான் மணந்துப்பேன், ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும், எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து வெளியே வராரு. அவரும் மாமல்லரும் காஞ்சி கோட்டை நோக்கி தங்களுடைய பிரயாணத்தை தொடங்குறாங்க. வர வழி முழுக்கவே கண்ணபிரான் சிவகாமியை பத்தின ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வருவான். அவனை மண்டபப்பட்டு கிராமத்துக்கு அமைச்சிருக்கோமே, அவன் இன்னும் வரலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல கண்ணபிரான் அங்க வந்து சேரறான். கண்ணபிரான் மண்டபப்பட்டு கிராமத்துல சிவகாமி ஆயனரும் இல்லன்னு, போர் நின்ன உடனே மகேந்திர பல்லவர் அவங்க 2 பேரையும் காஞ்சி கோட்டைக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டதாவும் செய்தி சொல்றான். மாமல்லருக்கு இப்ப சிவகாமிய பார்க்க முடியலையேன்னு வருத்தமா இருந்தாலும் அவ காஞ்சி கோட்டைக்குள்ள பத்திரமா இருக்காளேன்னு சந்தோஷமாவும் இருக்கு. கொஞ்ச தூரம் இவங்க போனோடனே அவங்களுக்கு ஒரு ஓலை வந்து சேருது. அந்த ஓலையில மகேந்திர பல்லவர் இவ்வளவு நேரம் கர்வமா இருந்ததுக்கு தான் மிகப்பெரிய கர்வபங்கம் அடைஞ்சிட்டதாவும், காஞ்சி மாநகரத்தோட முக்கியமான கலை செல்வம் பறி போயிடுச்சோன்னு தான் சந்தேகப்படுறதாவும், புலிகேசி சக்கரவர்த்தியை எதிர்த்து போர் புரியறதுக்கு தான் மணிமங்கலத்துக்கு போறதாவும், காஞ்சி மாநகரத்தை இனி மாமல்லர் தான் காப்பாத்தணும்னு எழுதியிருக்காரு. பரஞ்சோதிக்கு கொடுத்த ஓலையில மாமல்லரை பின்தொடர்ந்து அவர் கூடவே வரும்படியா எழுதியிருக்காரு. 2 பேரும் அங்க இருந்து மணிமங்கலத்து போர்க்களத்துக்கு கிளம்பி போறாங்க. ஆயனர் முறிஞ்ச காலோடையும் சிவகாமிய தொலைச்சிட்டோமேங்கிற வருத்தத்தோடையும் அரண்ய வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல எங்கேயோ போர் முரசங்களோட சத்தம் அவரு காதுல கேட்குது. 4-5 வீரர்கள் தண்ணி தண்ணின்னு கேட்டுக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. தான் அக்காவை விட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்க சொல்லி அவங்க கிட்ட என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறாரு. அந்த வீரர்கள் பின்வருமாறு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மணிமங்கலத்து போர்க்களத்துல புலிகேசி சக்கரவர்த்திக்கும் மகேந்திர பல்லவருக்கும் பயங்கரமான போர் நடக்குது. புலிகேசி சக்கரவர்த்தியோட படை ரொம்பவே சின்னதா இருந்ததுனால அவங்களால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாத நிலை ஏற்படுது. அந்த நேரத்துல மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் மிகப்பெரிய படையோட போர்க்களத்துக்கு வந்து சேருறாங்க. மாமல்லர் வந்ததுக்கு அப்புறமா போர் இன்னும் பயங்கர வீரியமாகுது. சலுக்க வீரர்கள் தோற்று ஓட ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது புலிகேசி சக்கரவர்த்தி ஒரு விஷ கத்தியை எடுத்து மகேந்திர பல்லவர் மேல வீசிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். மகேந்திர பல்லவர் கீழே விழுகிறாரு. இந்த விஷ கத்தியினால அவருக்கு மரண காயம் ஏற்படுது. அவரை பக்கத்துல இருக்கக்கூடிய அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் சிகிச்சை கொடுக்கறாங்க. மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் பயங்கர வெறியோட புலிகேசியை துரத்திக்கிட்டு இப்ப போயிருக்கிறதா சொல்லி முடிக்கிறாங்க. மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் போயிருக்காங்கன்னு சொன்னோடனே ஆயனர் அவங்க கண்டிப்பா சிவகாமியை கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து 1 வாரம் கழிச்சு மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் ஆயனருடைய வீட்டுக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய ஆயனரை பார்த்து மாமல்லர் ஸ்தம்பிச்சு போறாரு. அவரை கேட்கணும்னு நினைச்ச கேள்விய ஆயனரே முன்னாடி பூந்து கேட்டுறாரு, சிவகாமி எங்க அப்படின்னு. இந்த கேள்வியை கேட்டோன்னா மாமல்லரோட திகைப்பு இன்னுமே அதிகமாகுது. முதல்ல மாமல்லர் இங்க எப்படி வந்தாரு, எந்த மனோநிலையில வந்து சேர்ந்தாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த போர்க்களத்துல சேனாதிபதி கலிப்பகையார் இறந்து போயிட்டதுனால அந்த பதவி தளபதி பரஞ்சோதிக்கு கிடைக்குது. அவர் அப்பல இருந்து சேனாதிபதி பரஞ்சோதி ஆகுறாரு. இனி நாட்டுடைய பொறுப்பு தன்னுடைய கையில தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மாமல்லரை திருப்பி கூப்பிட்டுக்கிட்டு மகேந்திர பல்லவரை பாக்குறதுக்காக வராரு. மகேந்திர பல்லவர் இன்னும் குணமாகாத ஒரு மோசமான நிலைமையிலேயே இருக்காரு. அப்ப மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு காஞ்சி கோட்டையை நோக்கி புறப்படுறாங்க. அப்பதான் போற வழியில அரண்ய வீடு என்னாச்சுன்னு பாக்கணும்னு மாமல்லர் நினைக்கிறாரு. சரி, ஆயனர் தான் காஞ்சி கோட்டைக்குள்ள இருக்காரு, அரண்ய வீட்டையாவது நம்ம பாத்துட்டு போலான்னு நினைச்சு வராரு. வந்தவரு இங்க ஆயனரை பார்த்தோன்னே திகச்சு போறாரு. ஆயனர் கிட்ட கேள்வியில இன்னுமே ஸ்தம்பிச்சு போறாரு. ஆயனர் மூலமா நடந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. மாமல்லரோட தடையில 1000 மின்னலும் 1000 இடியும் விழுந்த மாதிரி வலி ஏற்படுது. வாதாபி வீரர்கள் கிட்ட சிக்கின சிவகாமி கண்டிப்பா உயிர் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டானோ, இந்நேரம் இறந்திருப்பானோ அவர் மனசுல யோசிக்கிறாரு. விதியும் மத்தவங்களும் சேர்ந்து சிவகாமிய தான் கிட்ட இருந்து ஒரே அடியா பிரிச்சுட்டதாவே அவர் நொந்து போறாரு. அங்கிருந்து காஞ்சி கோட்டைக்கு மாமல்லரும் சேனாதிபதி பரஞ்சோதியும் கிளம்பி வராங்க. சேனாதிபதி பரஞ்சோதி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு சிறு படையோட காஞ்சி கோட்டையை விட்டு வெளியில கிளம்பி போயிடுறாரு. 3 நாளா மாமல்லருக்கு பேச்சு துணை இல்லாம இருந்ததுனால ஆயனரை போய் பாத்துட்டு வரலாமேன்னு திருப்பி ஆயனரை பாக்குறதுக்காக மாமல்லர் கிளம்பி வராரு. வர வழியில ஒரு பெண் மாமல்லருக்கு எதிரில நடந்து போறா. அந்த பெண்ணுடைய முகத்தை எங்கேயோ பார்த்ததா அவர் மனசுக்கு படுது. ஏறத்தாழ சத்ருக்னனோட முகமாவே அவருக்கு தென்படுது. ஆயனரோட வீட்டுக்கு வந்து சேருறாரு. அங்க சத்ருக்னன் ஆயனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து திகச்சு போறாரு. பக்கத்திலேயே ஒரு புடவையும் பெண்களுக்கான அணிகலன்களும் ஒரு கூந்தலும் இருக்கிறத பார்த்து வர வழியில தான் சந்திச்ச பெண் சத்ருக்னன் தான் தெரிஞ்சுக்கிறாரு.
அவன் கிட்ட இது என்ன வேஷம்னு கேட்கவும் அவன் தன்னுடைய வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிறான். மகேந்திர பல்லவர் போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி சத்ருக்னனை பெண் வேடமிட்டு வாதாபி வீரர்களோட போய் சேர்ந்துக்கும்படியாவும் எப்படியாவது சிவகாமிய காப்பாத்தி கூட்டிட்டு வரும்படியாவும் சொல்றாரு. இந்த கட்டளையை ஏத்துக்கிட்டு சத்ருக்னனும் பெண் வேடமிட்டு வாதாபி வீரர்களோட போய் சேர்ந்துக்கிறான். சமயம் பார்த்து சிவகாமி கிட்ட எப்படியோ போய் பேசுறான். சிவகாமிய தான் கூட வரும்படியா கூப்பிடுறான். ஆனா சிவகாமி எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, என்னால இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்றா. ஒரு நாள் சத்ருக்னன் காத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் யாருமே எதிர்பார்க்காத வழியில புலிகேசி சக்கரவர்த்தி இவங்களோட வந்து சேர்ந்துக்கிறாரு. இனி சிவகாமி தப்பிக்க முடியாதுங்கிறது ஊர்ஜிதமான விஷயம் ஆயிடுது. சத்ருக்னன் மனசொடைஞ்சு போறான். அப்ப சிவகாமி யாரும் எதிர்பார்க்காத வகையில திடீர்னு புலிகேசி சக்கரவர்த்தி கிட்ட போய் இங்க இருக்கக்கூடிய 1000 பெண்கள் தன்னுடைய கணவனையும் குழந்தையும் இழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க, இவங்க எல்லாரையும் வாதாபி கூட்டிட்டு போறதுனால உங்களுக்கு எந்தவித நன்மையும் நடக்காது, இவங்கெல்லாம் அங்க போறதுக்குள்ள பைத்தியம் பிடிச்சு சித்தபிரமை பிடிச்சு ஆயிடுவாங்க, நீங்க போர்க்களத்துல இருந்து நாடு திரும்பும் பொழுது 1000 பைத்தியக்காரிகளை நாட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு என்ன பிரயோஜனமாக பொழுது, அதுக்கு இந்த பெண்களையாவது நீங்க விடுவிக்கலாமேன்னு கேக்குறா. முதல்ல புலிகேசி சக்கரவர்த்தி இதுக்கு ஒத்துக்கல. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. இவங்க 1000 பேரையும் நான் விடுவிக்கணும்னா நீ என்னோட வாதாபிக்கு வரணும்னு சொல்றாரு. சிவகாமி ஒரு கணமும் யோசிக்காம சரின்னு தலையாட்டிடுறா. இவளுக்காக அந்த 1000 பெண்களையும் புலிகேசி சக்கரவர்த்தி விடுவிக்கிறாரு. இந்த வரலாற்றை சத்ருக்னன் சொல்லி முடிக்கிறான். மாமல்லரோட மனசு கொதிச்சு எழுது. சிவகாமி இப்படியே ஒத்துக்கிட்டு வாதாபிக்கு போனதை நினைச்சு அவரு உள்ளேயே வெந்து போகிறாரு. அப்ப சத்ருக்னன் அவர்கிட்ட ரொம்பவே அமைதியான குரல்ல சீதை எப்படி ராவணனோட கோட்டையில காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி சிவகாமி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க, நீங்க தான் அவங்கள காப்பாத்தணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்றான். இதை கேட்டோன்னா மாமல்லருக்கு தன்னுடைய பாலைவனமான வாழ்க்கையில ஒரு சின்ன பூ பூத்ததா மனசுக்குப்படுது. சிவகாமி வாதாபி வீரர்களோட வாதாபி நோக்கி பிரயாணம் ஆகிட்டு இருக்கா. அப்ப போற வழியில காஞ்சி மாநகரத்தோட கோர காட்சிகளை பாத்துக்கிட்டே போறா. அங்கங்க வீடுகள் பத்தி எரியறதையும், வாதாபி வீரர்களால மக்கள் கொடுமைப்படுத்தப்படுறதையும், யானைகளால சோலைகள் நாசமாக்கப்படுறதையும், காஞ்சி கோட்டையே சுடுகாடு ஆகிட்டு இருக்கிறதையும் பாத்துக்கிட்டே சிவகாமி போறா. அவ மனசுல தீப்பிழம்பு எரிய ஆரம்பிக்குது. அன்னைக்கு காலையில புலிகேசி சக்கரவர்த்தி கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாகநந்தி அடிகள் புலிகேசி சக்கரவர்த்தியோட வேஷத்துல அந்த கூடாரத்துக்கு வந்து சேருறாரு. அவரை பார்த்து திகச்சு போன சக்கரவர்த்தி இப்ப எதுக்கு இந்த வேஷம் போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்ப நாகநந்தி அடிகள், முன்னொரு தடவை உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த வேஷத்தை போட்டேன், இப்ப சிவகாமிக்காக இந்த வேஷத்தை போட்டேன் அப்படின்னு சொல்லி காவி உடைகளை மாத்திக்கிட்டு தன்னுடைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாகநந்தி அடிகள் இதுக்கு முன்னாடி சின்ன பையனா இருக்கும் பொழுது இந்த வேஷத்தை ஒரு தடவை போட்ட கதைய புலிகேசிக்கு ஞாபகப்படுத்துறாரு. புலிகேசி சித்தப்பன் மங்களேசனோட கொடுமை தாங்காம வாதாபியோட சிறையில அடைஞ்சு கிடக்குறாரு. அங்கிருந்து ஒரு தடவை தப்பிச்சு எப்படியோ காட்டுக்குள்ள ஓடி வராரு. ஆனா ரொம்ப தூரம் வர முடியாததுனால ஒரு இடத்துலயே அவர் மயங்கி விழுந்துடுறாரு. நாகநந்தி அடிகள் சின்ன வயசுல இருந்தே புத்த சங்கிராமத்துல வளர்ந்ததுனால வெளியில போகணும், 4 மனுஷங்களை பார்த்து பேசணும்னு அவருக்கு ஆசை ஏற்படுது. இந்த ஆசைனால மூத்த புத்த பிக்ஷுக்களுக்கு தெரியாம அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வராரு. அப்ப காட்டுல புலிகேசிய பாக்குறாரு. புலிகேசிய காப்பாத்துறதுக்காக அவரோட உடைய நாகநந்தி அடிகள் போட்டுக்கிட்டு புலிகேசிய அஜந்தா புத்த சங்கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே சித்தப்பன் மங்களேசனோட ஆட்கள் வந்து நாகநந்தி அடிகளை புலிகேசின்னு நினைச்சு பிடிச்சிட்டு போறாங்க. ஆனா அது கொஞ்ச நேரத்திலேயே புலிகேசி இல்லன்னு தெரியவும் திருப்பி வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அங்கிருந்து நாகநந்தி அடிகளும் புத்த சங்கிராமத்துக்கு வந்து சேருறாரு. 2 பேரும் புத்த சங்கிராமத்துல ஒரு நாள் ஒன்னா குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சங்கிராமத்தோட மூத்த புத்த பிக்ஷு இவங்க 2 பேரையும் ஒன்னா பாத்துடுறாரு. அப்ப இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இவங்களோட உண்மையான வரலாற்றை சொல்றாரு. வாதாபிக்கு முன்னொரு காலத்துல புலிகேசியோட அப்பா சக்கரவர்த்தியா இருந்ததாவும், அந்த சக்கரவர்த்திக்கு முதல்ல பிறந்த குழந்தை நாகநந்தி அடிகள் தானும், ஆனா ஜாதக ரீதியா புலிகேசிக்கே நாடு ஆள்றதுக்கான அமைப்பு இருந்ததுனால நாகநந்தி அடிகளை புத்த பிக்ஷுவா ஆக்கலான்னு அவர் அஜந்தா புத்த சங்கிராமத்துல வந்து சேர்த்துட்டதாவும் சொல்றாரு. என்னைக்காவது புலிகேசியோட உயிருக்கு ஒரு ஆபத்து வரும் நிலைமையில இருந்தா மட்டும் நாகநந்திய பத்தி வெளியிடும்படியா அவருடைய அப்பா சொல்லி இருந்தாரு. இதெல்லாம் தெரிஞ்சோன்ன நாகநந்தி அடிகளோ எனக்கு அரச பதவியும் வேண்டாம், எனக்கு நாடாள ஆசையும் இல்லைன்னு சொல்லி புலிகேசியோட கண்ணு முன்னாடியே தலையை செராய்ச்சு புத்த பிக்ஷுவா மாறுறாரு. அடுத்த 2 பேரும் சேர்ந்து சிற்றப்பன் மங்களேசனை கொன்னு வாதாபியை கைப்பற்றுறாங்க. அங்கிருந்து அடுத்தடுத்த நாடுகளுக்கு போர் தொடுத்து வாதாபிய விஸ்தரிக்கிறாங்க. நாகநந்தி அடிகள் புத்த சங்கிராமத்துல வளர்ந்தவருனால 20 வயசு வரைக்குமே அவர் உயிரோட தோலும் நரம்பும் சதயமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. சிற்பத்திலே சித்திரங்கள்லயும் மட்டுமே பெண்களை பாக்குறாரு. அதுல ஒரே ஒரு சித்திரம் அவர் மனச ரொம்பவே கவருது. 300 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ தீட்டிய ஒரு வர்ணத்துல ஒரு பெண் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த பெண்ணை பார்த்தோன்ன அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது.
அப்பல இருந்து பரத சாஸ்திரம்னா என்னங்கறத மூத்த புத்தபிக்ஷு கிட்ட கேட்டு கத்துக்கிறாரு. இந்த பெண்ணை தான் வாழ்க்கையில சந்திக்கணும்னு அவர் மனசுல யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் புலிகேசியை சந்திச்சதுனால பெண்களை பத்தி அவருடைய எண்ணம் மொத்தமா மறந்து போகுது. தன்னுடைய கவனம் முழுக்கவும் புலிகேசி மேலேயே வைக்கிறாரு. இப்படி ஒரு தடவை அவர் எதேச்சியா காஞ்சி மாநகரத்துக்கு வந்திருந்தப்போ ஆயனருடைய வீட்டுக்கு வராரு. ஆயனருடைய வீட்டுல 300 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்டதா சொன்ன அந்த சித்திரமே அவரு கண்ணு முன்னாடி நடந்து வரதா அவர் உணர்றாரு. சிவகாமி அங்க வரா, அவர் முன்னாடி பரதநாட்டியம் ஆடுறா. அந்த சித்திரமே தான் முன்னாடி வந்து ஆடினதா அவருடைய மனசுக்கு படுது. அன்னில இருந்தே சிவகாமியோட அந்த கலைக்கு அவர் அடிமையாக ஆரம்பிக்கிறாரு. சிவகாமியை எப்படியாவது ஆட்கொள்ளணும்னு அவர் நினைக்கிறாரு. இந்த விஷயங்களை எல்லாம் புலிகேசி கிட்ட சொல்லி சிவகாமிக்காகவே தான் காஞ்சி கோட்டை மேல போர் தொடுக்க சொன்னதாவும் சிவகாமிக்காகவே இத்தனை விஷயங்களை செஞ்சதாவும் சொல்றாரு. இந்தபடி சிவகாமிய புலிகேசி கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டு நாகநந்தி அடிகள் இங்கிருந்து கிளம்பி போறாரு. மணிமங்கலத்து போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகி இருந்தது. மகேந்திர பல்லவர் கொஞ்சம் கொஞ்சமா உடல் நலம் தேறி கண் விழிக்கிறாரு. கண் விழிச்சோன்ன மாமல்லரை பார்த்து, இன்னும் நீ சிவகாமி இங்க கூட்டிட்டு வரலையா? அவன் மேல உனக்கு காதல் இருக்குன்னு சொன்னது எல்லாமே வெறும் பொய்தானான்னு கேக்குறாரு. மாமல்லர் கோவப்பட்டு, உங்களுடைய உத்தரவுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க கண் விழிக்கணும் தான் இத்தனை நாளும் நான் இங்க இருந்தேன்னு சொல்றாரு. உடனே மகேந்திரர், திருட்டுத்தனமா கொண்டு போகப்பட்ட சிவகாமிய நம்ம திருட்டுத்தனமா தான் கூட்டிட்டு வந்தாகணும், அதனால நீங்க 4 பேர் மட்டும் திருட்டுத்தனமா போய் வாதாபிய உளவு பார்த்து சிவகாமிய கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம வாதாபி மேல போர் தொடுத்துக்கலாம்னு சொல்றாரு. இதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க எல்லாரும் வாதாபிக்கு கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில 6 குதிரைகள் வாதாபி போறதுக்கு ஆயத்தமா நின்னுகிட்டு இருக்கு. 6 குதிரைகள் மேலேயும் மாமல்லர், சேனாதிபதி பரஞ்சோதி, கண்ணபிரான், குண்டோதரன், சத்ருக்னன், கண்ணபிரானுடைய அப்பா அஸ்வபாலர், இவங்க 6 பேரும் வணிகர்களா வேஷம் போட்டு சிவகாமியை மீட்கிறதுக்காக வாதாபிக்கு கிளம்புறாங்க.